second one, first one we saw, second one, ability to improve quality by mixing with other metals. பாருங்க, அது full iron, அயன் ஓவால செய்யப்பட்ட அயனா இருந்தா அது ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே பிக் அயனா இருந்தா, வேஸ்ட் அயனா இருந்தா அதை வச்சு ஒரு ஒழுங்கான ஒரு ஷேப்ப கொண்டு வர இயலாது. அப்ப அந்த பிக் அயன், அந்த கழிவு இரும்ப அவங்க இன்னும் ஸ்ட்ரென்த் பண்றதுக்காகத்தான் என்ன சொல்றாங்க பாருங்க, அதோட குவாலிட்டிய, பிக் அயனோட குவாலிட்டிய கூட்டுறதுக்காகத்தான் they are mixing the pig iron with the other metals like aluminum and copper. ரைட்? அப்ப அந்த ஸ்டீல உருவாக்குறதுக்காக பிக் அயனோட அலுமினியம் காப்பர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி, அது முன்னுக்கு இருந்த பேராகிராஃப்ல அந்த சம் அதர் அலாய்ஸ் இருக்கும், வேறு உலோகங்களோட மிக்ஸ் பண்ணப்பட்டு அந்த அலாய்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த அலுமினியம் காப்பர். இதோட மிக்ஸ் பண்ணி தான் அந்த பிக் அயனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றாங்க. அப்ப அது ஸ்டீலாக மாறுது. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், எபிலிட்டி டு ரீசைக்கிள் ஆஃப்டர் டிஸ்கார்டிங். டிஸ்கார்ட்னு சொல்றது, நாங்க வானா இது இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்க டிஸ்கார்ட் ஒதுக்குற நேரம் அதை ரீசைக்கிள் பண்ணலும். எதை? இந்த பாருங்க, ஓல்ட் அயன், ஸ்கிராப் அயன் சொல்றாங்க. அதாவது பழைய இரும்பு அண்ட் ஆல்சோ ஸ்கிராப் அயன் சொல்றது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணப்பட்ட. ரைட்? அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அயனை, பழசா இருந்தா கூட அயனை வந்து ரீசைக்கிள் பண்ணி எடுக்கலும். ரைட்? சாப்பாடுகள் எல்லாம் பழுதா போற மாதிரி இந்த அயன் வந்து பழுதாகாது. அப்ப எவ்வளவு நாள் ஆகினாலும் அந்த அயனை ரீசைக்கிள் பண்ணி எடுக்கலும். And next one, fourth one, all the countries use iron and steel as a base metal for various products. நான் சொன்னேன், ஒவ்வொரு நாடுகள்ல ஏதோ ஒரு வகையில ப்ரொடக்ஷன்ஸ் நடக்கும். ரைட்? இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். அப்ப இப்படி நடக்கிற நேரம் நிறைய நாடுகள், எல்லா நாடுகளுமே பொதுவாக இந்த அயன் அண்ட் ஸ்டீல ஒரு பேஸ் மெட்டல், ரைட், அவங்களோட ப்ரொடக்ட்ல ஒரு சின்ன பகுதிக்காக சரி இந்த அயன் அண்ட் ஸ்டீல யூஸ் பண்ணத்தான் செய்யறாங்க. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ஹேவ் பிகம் மாடர்னைஸ்ட். பாருங்க, முந்தி காலத்துல இருந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸையும் இப்ப இருக்கிற ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸையும் கம்பேர் பண்ற நேரம், earlier there was traditional technology in the production activities, but now there are modern technology. அதத்தான் சொல்றாங்க, production activities have become modernized. உற்பத்தி செயற்பாடுகள் நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கு. முந்தி காலத்துல மாதிரி அந்த ட்ரெடிஷனல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணாம இப்ப மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், எபிலிட்டி டு ஸ்மெல்ட் அயன். நான் சொன்னேன், ஸ்மெல்ட்னு சொல்றது உருக்குதல். ரைட்? So here, ability to smelt iron using alternative source of energy. முந்தி காலத்துல ஏதாவது சும்மா நார்மல் அவங்க நெருப்புகளை பயன்படுத்தி, அதாவது ஃபயர் அவங்களை மேக் பண்ணி அந்த மாதிரி தான் பர்னர்ஸ் யூஸ் பண்ணி தான், நேச்சுரல் பர்னர்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க இரும்புகளை ஸ்மெல்ட் பண்ணி இருப்பாங்க. பட் நவ் தீஸ் டேஸ் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ரைட், மாற்று வழிமுறைகள். ஃபார் எக்ஸாம்பிள், an electric furnace could be used as an alternative for smelting iron. இரும்ப உருக்குறதுக்கு எலக்ட்ரிக் ஃபர்னஸ், இலத்திரனியல் உலைகள் சொல்லுவாங்க. அப்ப முந்தி எப்ப அந்த நேச்சுரல் ஃபயர் பர்னர்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப எலக்ட்ரிக் ஃபர்னஸ் யூஸ் பண்றாங்க. And next one, some countries which were prominent in production of iron and steel in the past have gradually receded from the market. பாருங்க, முந்தி காலத்துல நான் பார்த்தோம்னா லொகேஷன், அதாவது அயன் ஓ லொகேட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த அயன் ஓ இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் முந்தி அயன் அண்ட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் நிறைய இருந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு நாள் போக போக வேற ஃபேக்டர்ஸ் இருந்ததால, லைக் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், மார்க்கெட், இந்த மாதிரி ரீசனால அயன் அண்ட் ஸ்டீல்
எந்த இடத்துல ரோ மெட்டீரியலா கிடைக்குதோ அந்த கண்ட்ரியில மட்டும் இல்லாம வேற வேற இடங்கள்லயும் அது அந்த இண்டஸ்ட்ரி வந்து உருவாச்சுதுன்னு பார்த்தோம். அப்ப அத வச்சுதான் நீங்க என்ன சொல்றாங்க, எந்த கண்ட்ரி எல்லாம் இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில ப்ரொமினென்டா இருந்ததோ அந்த கண்ட்ரி எல்லாம் இப்ப என்ன நடக்குதாம், கிராஜுவலி ரிசீடட் ஃப்ரம் த மார்க்கெட். அந்த சந்தையில இருந்து அதெல்லாம் குறைஞ்சு போய்த்தது அப்படின்னு சொல்றாங்க. வேற கண்ட்ரிஸும் முன்னுக்கு வந்ததால முந்தி காலத்துல ஃபேமஸ் ஆயிருந்த கண்ட்ரிஸ் பின்னுக்கு போய்த்ததுன்னு சொல்றாங்க. ரைட், நெக்ஸ்ட். As there is an increase in the demand for steel from the East Asian countries, a new market has been created. பாருங்க, அந்த அயனை மட்டும் நாங்க பார்த்தோமே, அயன் வந்து சரியான எக்ஸ்பென்சிவ். அதோட ஸ்டீல் வந்து அதை விட வேற அலாய்ஸ் மிக்ஸ் ஆகுற நேரம் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் குறைய இருக்கிறதால, ரைட், ஸ்டீல்ட யூசேஜ் வந்ததுக்கு பிறகு, ரைட், நிறைய டிமாண்ட் வந்து கூடிச்சுது. ஸ்டீலுக்கான டிமாண்ட் வந்து ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ், கிழக்காசிய நாடுகள்ல கூடிச்சுது. அதைத்தான் நீங்க சொல்றாங்க, சைனா அண்ட் சவுத் கொரியா. இந்த நாடுகள்ல டிமாண்ட் ஃபார் ஸ்டீல் இன்க்ரீஸ் ஆகுச்சுது. And next one, with the development of electronic technology, various utilities are created. அப்ப இந்த அயன் அண்ட் ஸ்டீலை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய எலக்ட்ரானிக் டெக்னாலஜி வந்ததுக்கு பிறகு நிறைய பயன்பாடுகள் கூடிச்சுது. நெக்ஸ்ட் ஒன், certain countries export steel as well as import steel in the international trade. For example, China and South Korea. பாருங்க, நான் முன்னுக்கு சொன்னேன், சில கண்ட்ரி சவுத் கொரியாவும் சைனாவும் எக்ஸ்போர்ட் பண்றதோட, அயன் அண்ட் ஸ்டீல எக்ஸ்போர்ட் பண்றதோட அத அவங்களோட கண்ட்ரிஸ்க்கு கொஞ்சம் அமௌண்ட்டை இம்போர்ட் பண்ணியும் கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. And next one, there is a tendency to locate industries based on factors such as, நான் முன்னுக்கு சொன்னதுதான், capital and availability of market. பாருங்க, rather than focusing factors on availability of iron ore, raw materials and coals. நான் இப்ப சொன்னதுதான், அயன் ஓர் ரோ மெட்டீரியலாக கிடைக்கிற இடங்கள் மட்டும் இல்லாம பாருங்க, there is a tendency to locate industries based on factors such as capital. capitalன்னு சொல்றது இங்கன்னா தலைநகரம் இல்ல, முதலீடு, மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க அந்த பிசினஸ் செய்யறதுக்காக போடக்கூடிய முற்பணம், ரைட். அந்த கேபிட்டலும் அவைலபிலிட்டி ஆஃப் மார்க்கெட்டும் சந்தை இருக்கிற அந்த காரணங்களால, ரைட், அயன் ஓ ரோ மெட்டீரியலாக கிடைக்கிற இடம் இல்லாம வேற இடங்கள்லயும், ரைட், இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி லொகேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Now, did you all understand these features? Anybody has doubts? What about Rifada? We don't have industry. Automobile industry means motor vahana utpatti, right? Engines இருக்கக்கூடிய இந்த வாகன உற்பத்திகளை தான் இங்கன the automobile industry, மோட்டார் வாகன உற்பத்தின்னு சொல்றாங்க. மோட்டார் வாகன கைத்தொழில். So here the automobile industry in the world is changing fast. பாருங்க, இந்த மோட்டார் வாகன கைத்தொழில் வந்து வேர்ல்ட்ல ஒவ்வொரு காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டுதான் வருது, ரைட்? You can think of these vehicles. There are some pictures here. There are some pictures of vehicles. So நீங்க இதுலயே compare பண்ணி பாருங்க. There is car. You can compare the ancient car and the modern car. Bus. You can compare the ancient buses and the modern buses. Right? அப்ப இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெஹிக்கிளையும் முந்தி காலத்துல ஏன்ஷியன்ட் பீரியட்ல அந்த வெஹிக்கிள்ஸ் எப்படி இருந்தது, இப்ப மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லி நீங்க கம்பேர் பண்ணி பாக்கல. அந்த விஷயத்தை தான் இங்க என்ன சொல்றாங்க, சேஞ்சிங் ஃபாஸ்ட்னு சொல்றாங்க. So automobiles which are required for goods and passenger transport,
இந்த மோட்டார் வாகனங்கள் என்னத்துக்கெல்லாம் இருக்குது? ஒண்ணு பேசஞ்சர் மனுஷரை ஏத்தி போகணும், பயணிகளை ஏத்தி போகணும், or else goods பொருட்களை ஏத்தி போகணும். Right? Goods and passenger transport are produced by automobile industry. இந்த ரீசன்காகத்தான் இந்த மோட்டார் வாகன கைத்தொழில் இருக்குது. Further at present, right? இப்ப இந்த காலத்துல தற்காலத்துல the automobile industry is showing a tendency to develop as an assembling industry as well. பாருங்க அப்ப முந்தி காலத்துல எந்த இடங்கள்ல இப்ப ஒரு சில கண்ட்ரீஸ் தான் நீக்கும் அந்த இடங்கள்லயே இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நடக்கும். பட் nowadays வேற வேற கண்ட்ரீஸ்ல அசெம்பிளிங் இண்டஸ்ட்ரின்னு உருவாகி இருக்குது. எப்படி வெளிநாடுகள்ல இருந்து வெஹிக்கிள் பார்ட்ஸ் தனித்தனியா கொண்டு வர்றது. இப்ப காருக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ ஒரு கண்ட்ரில இருந்து டயர்ஸ், ஒரு கண்ட்ரில என்ஜின்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த காரை உருவாக்குறதுக்கு தேவையான பார்ட்ஸ வேற நாடுகள்ல இருந்து கொண்டு வந்து ஒரு கண்ட்ரில அசெம்பிள் பண்றது, அதை பொறுத்துறது, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியும் இப்ப இருக்குது. ரைட்? அப்ப ஒரே இடத்துல பொருட்களை அந்த பார்ட்ஸ தயாரிச்சு அதே இடத்துல அந்த வெஹிக்கிள ஃபுல்லா செய்யாம வேற இடங்கள்ல இருந்து பார்ட்ஸ் அதுவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ வேற கண்ட்ரீஸ்ல இருந்து பார்ட்ஸ கொண்டாந்து ஒரு இடத்துல பொறுத்துற பிக்ஸ் பண்ற ஆக்டிவிட்டிஸும் நடக்குது. அதுதான் அசெம்பிளிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்க. ரைட்? So here see various parts which are essential for a certain product are manufactured under specialization in different places or countries. இந்த பாருங்க ஒரு ஒரு ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வேரியஸ் பார்ட்ஸ வேற பிளேசஸ் ஓ கண்ட்ரீஸ்ல இருந்து ஸ்பெஷலா செய்யப்பட்டு கொண்டு வர are brought to one place. இந்த பாருங்க ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு and the final product is manufactured in an assembling industry. ஒரு பொருத்தக்கூடிய கைத்தொழில்னு சொல்லக்கூடிய இந்த அசெம்பிளிங் இண்டஸ்ட்ரியில ரைட் ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு மேனுஃபேக்சர் பண்ணப்படுது, தயாரிக்கப்படுது. Right? The basis for this system is the division of labor. Right? தொழிலாளர்களோட பிரிவு, ஸ்பெஷலைசேஷன், சிறப்பு தேர்ச்சி, and also technological advancement, தொழில்நுட்ப அபிவிருத்தி. Right? இந்த காரணங்களால தான் இந்த மாதிரி அசெம்பிளிங் இண்டஸ்ட்ரியும் இப்ப ஃபேமஸ் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க. The automobiles manufactured for various requirements are shown in figure 5.4. Right? வெவ்வேறு தேவைகளுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த ஆட்டோமொபைல்ஸ், இந்த மோட்டார் வாகனங்கள் பிக்சர் தான் இந்த 5.4ல காட்டியிருக்கிறாங்க. The internal structure, ஒரு வாகனத்தோட உள்ளக அமைப்பு. The strength to resist weight. இப்ப கார்ல பஸ்ல போகக்கூடிய பேசஞ்சர்ஸ கார்ல ஏத்தேலாது. ரைட்? டிப்பர்ல ஏத்தக்கூடிய ஒரு லோட ஒரு சின்ன ஒரு லொரியில ஏத்தேலாது. ரைட்? லொரியும் அதே ஷேப் தான். என்னது? டிப்பர் சைஸ்ல பெருசாய்க்கும் லொரியோட கம்பேர் பண்ற நேரம். அப்ப பாருங்க அதுக்கு தான் அந்தந்த ரீசன்காகத்தான். ரைட்? அந்த வெயிட் ஏத்துறது, பேசஞ்சர்ஸ் இவ்வளவு பேர் போகலும், அந்த மாதிரி ரீசன்ஸ்காகத்தான் the internal structure, the strength to resist weight, size and the shape of the vehicle எல்லாமே ஒவ்வொரு வாகனத்திலையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி செய்யப்பட்டிருக்குது. ரைட்? So here see you can lorry, car, bus, tipper, truck, bowser, van. These are some of the automobiles, மோட்டார் வாகனங்கள் with different models. வெவ்வேறு மாடல்களை கொண்ட வெவ்வேறு மோட்டார் வாகனங்களை தான் இதுல காட்டி இருக்கிறாங்க. Right? This chart we can study next week. Now, did you all understand up to here?